தம்பி உன் பேர் என்ன சொன்ன? சேரனா? ஏன்பா இதில் இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான்ப்பா, வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு சந்தாவை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை சார் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது வேற. அந்த பொண்ணு வீட்டில் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டு போக பார்க்குறாங்க, அதனால தான் சார் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா. அது முதல்ல அந்த பொண்ணு எங்கே பார்ப்பேன் அப்படின்னா, ஐயோ அந்த பொண்ணு தான் சார் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார், என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு சேரன் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ தான் குட்டு உள்ளார ஓடி வராங்க நிலா. நிலா உள்ளே ஓடி வரும்பொழுதே இந்த ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சேரனும் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டி, அதுக்கப்புறம் வந்து பல்லவன், அப்புறம் வந்து இவங்க வானதி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்க, என்னப்பா என்னதான்ப்பா கதை, முதல்ல தெளிவாக சொல்லுப்பா. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற, அப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் யாரோ வந்தாங்கங்கிற, இப்போ உனக்கு அந்த பொண்ணுங்கிறீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னா எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க கேட்கும் பொழுதே வந்து அந்த பொண்ணை வந்து கட்டாய கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணாங்க சார். ஊருக்கு போய் பண்ணிடலான்ட்டு. அந்த பொண்ணு ஒரு வடநாட்டு பொண்ணு சார். அதுக்கு நடுவில் திடீர்னு நான் வந்து அவங்கள போய் பத்திரமா இடத்துல இருங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளார அவங்க குடும்பம் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து பிடிச்சி இழுத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் எங்கேப்பா இருப்பாங்க, முதல்ல பொண்ணு சின்ன பொண்ணா இல்லை என்ன வயசு என்ன ஏது, முதல்ல விவரம் கூட. இப்போ என்ன மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? காணவில்லைன்னா அது தனியாக தான்ப்பா நாங்கள் வந்து இப்போ ட்ராக் பண்ணுவோம். குழந்தைனா வந்து உடனே அவசரமாக செய்வோம், பெரியவங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நாள் தான் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா வந்து இப்போ தான் சார் இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் ஆனதுக்கெல்லாம் தேட முடியாது தம்பி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே நிலா கொடுன்னு ஓடி வராங்க. அண்ணா 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 அப்படின்னு ஓடி வராங்க. என்னமாச்சு அப்படின்னா வந்து, ஆனால் இப்போ தான் நானும் சோழனும் திருப்பி வந்துகிட்டு இருந்தோம். அந்த தாத்தா பாட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோவில் இருந்து அவங்க கை காமிச்சு கத்துனாங்க. அப்படின்னா யாரு அப்படின்னா சந்தா. அவங்க ஆட்டோவை துரத்திக்கிட்டே வந்து இப்போ சோழன் போயிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொன்ன பொழுதே வந்து சார் ப்ளீஸ் சார் காப்பாற்றுங்க சார் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து சரிப்பா என்னன்னு பார்க்குறேன்ப்பா அப்படின்ட்டு கான்ஸ்டபிள் என்னன்னு சொல்லி பார்த்து 2 பேரும் உங்களை போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் டக்குன்னு அண்ணன் நீ இங்கே இரு நான் வந்துடுறோம் அப்படின்ட்டு வந்து டே பல்லவா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் பல்லவனை ஏற்றிட்டு வேகமாக பைக் எடுத்து கிளம்பலான்னு இருக்கும் போது டக்குன்னு சேரன் வந்துடுறாரு. வந்துட்டு வந்து பல்லவன் தோளில் கை வச்சு, டே நீ இறங்கு நீ ஏறு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நீ ஏமா இங்கே வந்திருக்க அப்படின்னு வானதிட்ட கேட்டால், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தானா அப்படின்னு வந்து சரி இருமா நான் வந்துடுறோம் அப்படின்ட்டு வேகமாக வந்து இவரும் வண்டியில் இருக்கிறார். வேகமாக போகிறாங்க. சோழன்கிட்ட கால் பண்ணால் சோழன் அந்த சிக்னல் கிட்ட வந்துருங்க அப்படிங்கிறார். உடனே இவங்களும் வேகமாக சிக்னல் கிட்ட போயிட்டு இருந்தால் வந்து அந்த ஆட்டோ தானா, ஆனால் அவன் வந்து சந்து பந்துலாம் பூத்து போகிறானுங்க, நான் ஓட்டுறது வேற யாரோ ஒருத்தன் தான்மா ஓட்டுறான், இப்போ நம்ம தெரிஞ்ச டிரைவர் கூட இல்லைனா அப்படின்னு வந்து பேசினோன்னா வேகமாக அவன் துரத்திட்டே போகிறாங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்கள்ட்ட போலீஸ்காரங்க ஒரு பக்கத்துலேருந்து தேடி வராங்க, இவங்க அந்த பக்கம் தேடி போகிறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஏமா என்னதாம்மா கதை, எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியல, யார் அந்த பொண்ணு உங்களுக்கு பேர் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா, லவ்னு இல்லை சார், ஆனால் வந்து அந்த இவர் வந்து மேஸ்திரியாக இருக்கார், இவர்கிட்ட வேலை பார்க்குற அனீஷுங்கிறவரோட தங்கச்சி தான் அவங்க. கட்டாய கல்யாணம் வேணாம் தான் ஊர்லேருந்து இங்கே வந்தாங்க, திருப்பி இங்கேருந்து கட்டாயப்படுத்தி கூட்டு போக பார்க்குறாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் பெருசாக கேஸ் போட முடியாதேம்மா, அந்த பொண்ணே சொன்னாதான் உண்டு, ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பாவெல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லுமா, அப்படியும் நடக்க முடியாது, பஞ்சாயத்து தான் பண்ணணும் போல், என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நடேசன் வந்துடுறாரு. வந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து, சார் எனக்கு தெரிஞ்சதுக்கெல்லாம் ஒரு வழி தான் சார் இருக்குது அப்படின்னு ஒரு வழியை அதுதாம்மா எனக்கும் சரின்னு படுது அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த பக்கம் போலீஸ்கார் சொல்லும் பொழுதே வந்து, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு வந்து கேட்க, அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி அங்கே கட் பண்ணி பார்த்தா அந்த ஆட்டோ அந்த இடத்துல போகிறத பார்த்தாரு. சேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, வண்டியை வேகமாக ஓட்டுறா இப்போ பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வேகமாக ஓட்டி கிட்டக்க போகும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஆட்டோவில் வந்து அப்படியே வந்து முன்னாடி இருக்கவங்கள பிடிச்சி அப்படியே டிரைவரை போட்டு ஒரு உதைக்கிறார். டிரைவர் கீழே விழப்போக ஆட்டோ அப்படியே கவர போகும்போது இவர் பாஞ்சு உள்ளார உட்காந்து இவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக அந்த ஆட்டோவை ஓட்டி ஓரமாக கொண்டு போய் நிறுத்துறாரு. அதனால அப்படின்னா அவனுக்கு வந்து சேரன் அடிக்க வர நடுவில் பார்த்தா சந்தா அழுதுகிட்டு இருக்காங்க. சந்தாவை விடமாட்டேன்னு கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்காரு அந்த முறை மாப்பிள்ள. உடனே இவர் டக்குன்னு பிடிச்சி அந்த கையை பிடிச்சி திருக பொழுதே வந்து பாண்டியும் அந்த பக்கம் சோழனும் வந்துடுறாங்க. வந்து உள்ளர் காட்கெல்லாம் அடிக்க பின்னாடி ஒரு வண்டி வேறு வந்து நிற்குது. அந்த ஆட்டோலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கி வராங்க. ஒரே பெரிய சண்டையாகிடுது. 3 பேர் சேர்ந்து அடி விட்டு எல்லாத்தையும் விழுகிறாங்க. அனீஷை வந்து அந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. அனீஷை போட்டு அடித்து கையெல்லாம் முறுக்கி விட்டுருக்காங்க. அவரையும் எடுத்து காப்பாற்றி இந்த பக்கம் வந்து சந்தாவை பிடிச்சி இழுத்து மாற்றி அடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க ஆளுங்களை கூப்பிட்றாங்க. இன்னமும் யாருக்கோ ஃபோன் பண்ணி இங்கே வாங்க எதிராவோன்னு கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்ட உடனே வந்து அவங்க வேற வராங்க அப்படின்னு பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணா இது ஒன்றும் சரிப்படாது, டக்குன்னு இடத்த காலி பண்ணணும் அப்படின்ட்டு, பாண்டி டேய் நீ இப்போ வண்டியை வேகமாக வந்து ரெடியாக எடுத்து வை, நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அப்படின்னு வந்து ஒரு சோழன் ஒரு பிளான் போட்டு டக்குன்னு பின்னாடி போயிட்டு அந்த கார் எடுத்து வேகமாக வர்றாரு. வேகமாக இவங்க இடிக்கிற மாதிரி வர அவங்களாம் தள்ளின உடனே டக்குன்னு காரில் ஏறினா அப்படின்னு காரில் ஏறினா சேரனை, அதுக்கப்புறம் அனீஷ், அப்புறம் சந்தா எல்லாரும் காரில் ஏறிடுறாங்க.
வேகமாக இவங்க கார் எடுத்து வர பின்னாடியே ஆட்டோ துரத்திட்டே வராங்க. ஆட்டோலேருந்து எல்லாம் கட்டையெல்லாம் தூக்கி போடுறாங்க, துரத்திட்டே வர சரன்னு வேகமாக வந்து ஸ்டேஷனில் நிப்பாட்டிடுறாங்க. ஸ்டேஷனில் நிப்பாட்டி உள்ளார வேகமாக கூட்டு வந்தோடனே, சார் அது ஏன் பொண்ணு சார், அது ஏன் பொண்ணு என் கூட வரதில்ல, என்ன சார் பிரச்சனை, நாங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறோம், இந்த பசங்க யாருன்னே தெரில, எங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க சார், நாங்கள் தான் சார் கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேசுது ஹிந்திலே ஃபுல்லாகவே, ரொம்ப பதட்டத்தில் ஹிந்திலே பேச, என்னப்பா இன்னும் புரியலையப்பா அப்படிங்கிறாரு போலீஸ்கார். டக்குன்னு அனீஷ் வந்து, இல்லை சார் என் தங்கச்சி தான், அவளுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை, அவன் ஒரு ரவுடி பையன், அவன் மேலேயும் விருப்பம் இல்லை, ஆனால் சொல்ல கேட்காம இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா மேலே கேஸ் கொடுப்பீங்களா, உங்கள் அப்பா மாமா எல்லாத்தையும் இங்கே இருக்க வச்சிடலாமா அப்படின்னா, அப்படி பண்ணுறதுக்கும் மனசு வரல அப்படின்னா, இதுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் தம்பி இருக்குது. அந்த வழிப்படி என்ன அப்படின்னா, இன்றைக்கே வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு உங்கள் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அவள் கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் கல்யாணமான பொண்ணு, அவள் புருஷன் இங்கே இருக்காங்க, அவங்களாம் வர விரும்பலை, அது இன்னொருத்தர் கல்யாணமான பொண்ணு இன்னொருத்தர் வந்து இப்போ மிரட்டுறாரு அப்படின்னு தான்ப்பா பண்ண முடியும் தம்பி, ஏதோ நம்ம பசங்கிறனால நான் சொல்கிறேன், இதான் ஒரே வழி அப்படின்னு வந்து அந்த போலீஸ்காரங்க சொல்லும் பொழுது, அண்ணன் பேசாம நீ தாலியை கட்டிடுனேன் அப்படின்னு வந்து இப்போ சோழன் சொன்ன உடனே வந்து பாண்டியனும், ஆமாண்ணே உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கல, நான் தாலியை கட்டிடுனேன் அப்படின்னா, இல்லைடா அது எப்படிடா, நான் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருந்து அப்படின்ட்டு, ஏன்னா அவர் மனசில் வந்து சோழனும் எல்லாம் ஒன்று சேரணுங்கிறது வேறு இருக்குது, அதை வேறு நினச்சி பார்க்குறாரு. இந்த பக்கம் வந்து வானதியும் சொல்கிறத கேளுங்கண்ணா, தாலியை கட்டிடுங்கண்ணா அப்படிங்கும்போது கடைசியாக நிலா வந்து நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிங்கும் போதே வந்து நடேசன் என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு, இந்த மாதிரி தான் நடக்கும்னு தெரியும் இந்தாங்க அப்படின்னு கையில் 2 மாலையை நீட்டுறாரு, கையில் ஒரு மஞ்சள் சரடை வேறு நீட்டுறாரு, தாலி சரடை நீட்டி தாலியை கட்டுறா, வேற வழி இல்லை, அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது, சார் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவனுக்கு கத்திக்கிட்டே இருக்கே, பேசாம இருக்கடா, அந்த பிள்ளைக்கு உனக்கு ஓகேவாமா அப்படின்னு அவங்க தெரியும் தலையாட்டுறாங்க, அழுதுகிட்டு தலையாட்டின உடனே வந்து சந்தா தலையாட்ட, அப்புறம் என்னப்பா தம்பி தாலியை கட்டுப்பா அவ்வளோதான்ப்பா அப்படிங்கும் போது யோசிச்சிட்டே இருக்காரு சேரன். வேற வழியும் இல்லை. இந்த பக்கம் அவங்க எல்லாம் வெளில வந்து பார்த்தா இன்னொரு 3-4 ஆட்டோ நிற்குது, ஆட்டோ நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க, ஆட்டோ நிறைய எல்லாம் ஃபுல்லாக வந்து இவங்க சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இதுக்கு மேலே வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு சேரன், அப்படியே யோசிச்சு எல்லா முகத்தையும் பார்க்குறாரு, தம்பிங்க முகத்தெல்லாம் பார்த்து சந்தா முகத்தை பார்க்குறாரு, சந்தா அப்படியே அழுதுகிட்டே ஒரு முகத்தையே பார்க்க, சரி நீ கவலைப்படாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து அப்படியே தாலியை கட்டி 2 பேரும் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா மாலையும் போட்டுக்கிறாங்க. மாலையை போட பக்கத்தில் போலீஸ்காரங்களாம் வந்து, சரி ஓகே கைத்தட்டி கல்யாணம் முடிஞ்ச தம்பி எங்களையும் கவனிச்சுட்டுருங்க, அப்போ ட்ரீட் வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் அவங்களாம் முறைச்சிட்டு இருக்காங்க, டேய் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் முறமாமனுக்கு யாருக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இங்கே வச்சு கல்யாணம் பண்ணியாச்சு, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிவிடுவோம், ஒழுங்காக கிளம்பி போயிடுங்க, இல்லை அப்படின்னா யாரும் தமிழ்நாட்டில் வேலையே செய்ய முடியாதபடி துரத்தி விட்ருவோம், அடிச்சு கேஸ் போட்டு போடா அப்படின்னு வெளில போய் துரத்தி விட அவனுக்கு எல்லாம் இப்போ போயிடுறாங்க. இப்போ கல்யாணமே முடிஞ்சு சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஐயனாருக்கு துணை வீட்டுக்கு 2வது பொண்ணாக வந்து இவங்க வரப்போகிறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் கதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கதையில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? இவங்க கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக தான் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாச்சும் வித்தியாசமாக நடந்துப்பாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்க. சேரன் சந்தா ஜோடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வானதி இப்போ உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, 4 சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனால் ரூம் பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனை இருக்குது. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் சரியான மாதிரி இருக்காங்க வானதி. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல்லையும் பல அதிரடியான திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் முன்னளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுங்கிறதையும் சொல்லிட்டு, பாண்டியன் ஷோஸ்ல லஞ்ச வாங்கின குற்றத்துக்காக கூடிய சீக்கிரத்தில் செந்தில் உள்ள போயிடுவார் போல, அதை பற்றி உங்க கருத்தையும் சொல்லுங்க. இடம்பொருள் சேனலை ஒருவேளை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும். தேங்க்யூ.